மட்டக்களப்பு போரத்தீவுப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சுரவணையூற்று கிராமத்தில் யானை தாக்குதலுக்கு இலக்கான பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை வேளையில் குறித்த பெண்ணின் வீட்டு வளாகத்துக்குள் நுழைந்த யானை குறித்த பெண்ணை தாக்கியுள்ளது. சம்பவ இடத்திலே குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாகவும் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பிரேத பரிசோதனைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் வில்லாவெளி போலீசார் தெரிவித்துள்ளனர். கந்தலாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லைட் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 7 பேர் காயமடைந்த நிலையில் கந்தலாய் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தம்பலகாமத்திலிருந்து கந்தலாய் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியுடன் குறுக்கே வந்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் கந்தலாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இரக்காமம் பிரதேச மக்களின் நீண்டகால தேவையாக காணப்பட்ட வாகன புகை பரிசோதனை நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இரக்காமம் பிரதேச சபை உறுப்பினர் LM ரஜா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதேச சபை தவிசாளர் LM முஷ்மி பிரதம அதியாக கலந்து கொண்டு அதனை திறந்து வைத்தார். சுமார் 15 வருடங்களாக அம்பாறை, அக்கரைப்பற்று, இங்குரானை போன்ற பிரதேசங்களுக்கு சென்று அங்குள்ள மக்கள் வாகன புகை பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்தனர். கிளிநொச்சி போக்குவரத்து போலீஸ் பிரிவு அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் கிளிநொச்சி A9 வீதியில் பயணித்த அனைத்து வாகனங்களும் திடீர் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டன. பஸ் வண்டிகள் போக்குவரத்துக்கு உரிய தரத்தில் காணப்படுகின்றனவா என்பது குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. முருகண்டி, பரந்தன் உள்ளிட்ட இடங்களுக்கான குறுந்தூர சேவையில் ஈடுபடும் பஸ் வண்டிகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. தரமற்ற வாகனங்களுக்கு அறிவுறுத்தல்களும் விடுக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான வீடமைப்பு திட்டத்தின் அங்குரார்ப்பணம் பிரதேச செயலாளர் தலைமையில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மிமன பிரதம அதியாக கலந்து கொண்டு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடுகளுக்காக முதற்கட்டமாக 1,50,000 ரூபாய் பெறுமதியான காசோலை வழங்கி வைக்கப்பட்டது.